போல விட்டார். மிஸ்ஃபீல்டுண்ணா, மிஸ்ஃபீல்டு ஒரு ரன்னு. கேட்ச் மிஸ்ஸுங்க. ஜான்சன் எத்தனை பால்ரா? 4 3 3. ஸ்கோர் 2 2. அச்சாறு ஹைட்டில் போய் கேட்சு. சஞ்சின்னா அவுட்டு. அவா சார் அம்பையர் அவுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கு, லைவில் நல்லா இருக்கு அவர் பார்க்குறது. அவுட்டுங்க சஞ்சின்னா. நேராக கையில் கொடுத்துட்டாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்கா, கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே வாங்க. டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை பேட்ஸ்மேனுக்கு, நீங்கள் டைரெக்டாக உள்ளே போயிட்டே இருக்கலாம், டைம் இல்லைங்க. கேட்ச் பிடிச்ச நேம் சொல்லுங்களேன். சாரி பிரதர், குணா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்கா, பேட்ஸ்மேன் பேர் கூட தெரில. பேட்ஸ்மேன் செம்மையாக போகிறாருங்க. கண்ணு பாலை நறுக்குன்னு போடுறாரு. கொஞ்சம் சீக்கிரமாக பால் எடுத்து விறுவிறுன்னு போடுங்க. இன்னும் ஒரு 4-5 மேட்ச் நடத்தணும், டைம் இருக்காது. சீஃப் கெஸ்ட்டும் ஒரு டைமில் தான் வெயிட் பண்ணுவாங்க, அது ஃபைனலாக இருக்கணும்னு பார்க்குறோம். அச்சாறு நின்றுச்சு, தடுத்துட்டான் நரேஷ், தடுத்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க 4க்கு. நல்ல ஷாட். 2G ஓவர். நாலு, ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 4ங்க. அடுத்த ஓவர். ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர் ஜான்சன். உட்டாரி 6 4 6. 6 அச்சா இருக்கா லெஃப்ட்ல 6. 6. பால் உள்ள போயிடுச்சு. பால் எடு தம்பி, பால் உள்ளக்குது, எடுறா. உள்ள போயிடுச்சு பாரா பால். யாரு உள்ள கொஞ்சம் பால் எடுத்து கொடுங்க பிரதர். எல்லாம் இங்க உட்காந்து அந்த பாலை எடுத்து உள்ள போடுங்க. செவுத்து மேலே உட்காந்து நபரே வேப்ப மரத்து கீழே இருக்காரு, அந்த பாலை கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
மேட்ச் பால் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். போடுப்பா அடுத்த பால். வஞ்சியா வஞ்சி. காற்று செம்மையாக அடிக்குது, லெஃப்ட் சைடு அடிக்குதுங்க காற்று. 2 பால் வந்துச்சு பாருங்க. அம்பையரே போயிட்டு அம்பையரே பால் எடுத்துகிட்டு வராது. தேங்க்ஸ் ஜெய். சொல்கிறேன் இங்கே உட்காந்துது அங்கே போகலாங்களா? இங்கே உட்காந்து அங்கே போய் உட்காரலாம். போங்க. 6ங்க, சரியான 6. செம்மையாக ஆச்சாருங்க 6. வீராபாய் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த கடைசியில் உட்காந்தீங்கன்னா பால் எடுக்கலாம். ஒரு நீங்கள் போகிறான் பாரு, அருணெலாம் போகிறான் பாரு. ஏய் கார்த்தி அப்படி போய் உட்காரலாண்ணா, உங்களுக்கு வேலை இல்லைடா. அங்கே போய் நேரில் உட்காரணும், எல்லா பாலும் அங்கே தானே போவோம். 6 சரியான ஷாட்டுங்க. ஆறு போக அடி பொழகிறாரு. 6 சரியான அடி அடிக்கிறாருங்க லெஃப்ட் பேட்ஸ்மேனு. பல்லே பல்லே ஜான்சா பல்லே பல்லே. ஜிந்தக்க ஜிந்தக்கதா ஜிந்தக்க ஜிந்த. சீக்கிரம் போடுங்க கொஞ்சம். பால் மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்ச் சீக்கிரமாக நடத்தலாம். பாலை மட்டும் கொஞ்சம் எடுத்து போடுங்க. போட்டாருங்க மறுபடியும். ஆனால் இது அவுட்டுங்க, கேட்சுங்க. காற்றுல அவுட் 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 அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்கா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஜிந்தக்க ஜிந்தக்கதா. ஜிந்தக்க ஜிந்தக்கதா ஜிந்தக்க ஜிந்தக்கதா. ஓ பேசிட்டு தான் இருக்கு. 3 6ங்க. செம்மடியாச்சார் லெஃப்ட்டு அவுட் ஆகிட்டார். நல்ல ஒரு லெஃப்ட்டு நல்ல ஒரு ஷாட் ஆனார் ஸ்ரீலங்கா கோசம். சான்ஸாக கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க, டைம் இல்லை. Wide, 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 wide. சிங்கிள். நல்லா ஓடிட்டாருங்க ஒரு ரன்னு லிங்கேஷ். ஓவா 25. ஏங்க இது டைம் அவுட் இல்லை, நெக்ஸ்ட் ஓவர் கொடுங்க. டைம் அவுட் இல்லை, டைம் அவுட் இல்லைன்னா கேன்சல் படும். இந்த ஓவர் நின்னீங்கன்னா டைம் ஓவர் கேன்சல் படும். இந்த ஓவர் சீக்கிரம் போடுங்க. 2 ஓவர் அணி எண்ணிக்கை 25. சீக்கிரமாக போடுங்க. பவர் பிளே எடுக்கல. ஓகே போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க கண்ணு. டைம் ஆகுது, போடுங்க. பேட்ஸ்மேன்ஸ் ஆர் ரெடி. நைஸ் பிளே. எடுத்து அடிச்சுதான் அவுட்டுங்க. ஆனால் நல்லா சிங்கிள் ஆடினார். எடுத்து அடிச்சுருந்தா கண்டிப்பாக இது அவுட்டு. நல்ல பால் கண்ணு. சவுத் ஆஃப்ரிக்கா காசும் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்காரு. பாலை நல்லா டைட் பண்ணிகிட்ருக்காரு.
சரி நல்லா அடிச்சாரு, ஆனால் பால் கையில் மாட்டிக்கிச்சு. ரிவேஸில் அடிச்சாரு, ஆனால் ஒன்று தான். இன்னொன்று ஓடுருவாங்களா? ஓட்டாங்க இன்னொன்று. அவுட்டா? அவுட்டே, ரன் அவுட். ரிஸ்க் எடுத்து ஓடினாங்க ஸ்ரீலங்கன்ஸ், ரன் அவுட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெடியாக வந்துடுங்க. பெவிலியன் ஒரு பேட்ஸ்மேன் வரும்போது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே போயிடுங்க. காற்று செம்மையாக அடிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சைடில் அடிக்குது, ஸ்ட்ரைட் அண்ட் ஆஃப் சைடு. திறமையாக ஆடுற மாதிரி இருந்தால் அந்த சைடு ஆடி உங்கள் டீம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஓவர் முடிஞ்ச உடனே டைம் அவுட் வரும். தண்ணியெலாம் கொஞ்சம் தயவுசெய்து எடுத்து வச்சுங்க. லாஸ்ட் டைமில் தண்ணி இல்லைன்ட்டு அப்படியே அப்படியே நிற்காதீங்க. ஸ்டேஜ் ஆண்ட தண்ணி கேன் இருக்குது, வாட்டர் பாட்டில் ஊற்றி கடைசியாக எடுத்துகிட்டு போடிடுங்க. கடைசி டைமில் போகாதீங்க. அப்புறம் 1 நிமிஷம் தான் டைம் அவுட். மூணு பால். சிங்கிள். ஒரு ரன்னுங்க. நெக்ஸ்ட் ஓவர் டைம் அவுட் வரப்போது. தண்ணிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா கடைசி டைமில் ரெடி பண்ணாதீங்க. அவுட்டே, ரன் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா அவுட் அவுட் அவுட். ஸ்ரீலங்கா ரன் அவுட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. டைம் அவுட், டைம் அவுட். விக்கெட்னால டைம் அவுட். டுவெண்ட்டி 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஆடியாச்சு. இதுவே நல்ல ஸ்கோர் தான். 3 ஓவருக்கு 29. அடுத்த 3 ஓவருக்கு இதே ஸ்கோர் ஆனிங்கன்னா உங்கள் டார்கெட் 60 வந்துடும். மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க. இன்னும் 6 மேட்ச் நடத்துகிறோம் வெளியே. மணி 3 போகுது. ஓகேங்களா? அப்புறம் செமிஃபைனல் ஃபைனல்லாம் வந்து 3 ஓவர் 2 ஓவர் வைக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்டு 2 ஓவர் ஆடுறது வேஸ்ட்டு. ஃபைனல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் மேட்ச் நடத்துங்க. எல்லா டீமும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பேட்டிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் அவுட்டுங்க. பேட்டிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் அவுட் ஆஃப் த பவர் பிளே சர்க்கிள். போடுங்க, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. போல அண்ணே ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க, டைம் ஆகுது. அச்சாறு கவசு கிட்ட, உச்சாறு கவசு கிட்ட. அவுட்டி 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 அவுட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்கா. வாங்க, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்கா. செம்மையாக போடுறாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா. சூப்பராக போடுறாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா. தண்ணி இல்லை, கடையில் வாங்கிக்கலாம் ப்ரோ. இப்போ தான் 2 கேன் தூக்கின்னு வந்தோம். கேனை தூக்கின்னு போயிடுறாங்க.
வாட்ஸ் பால் வைட். செந்திலண்ணா, தண்ணி இல்லாத கஷ்டத்தில் வாய் கொப்பிச்சுக்கின்னு இதெல்லாம் கை கவுத்துலாம் நியாயமா? தண்ணி விற்கிற விலைக்கு அவர் வாங்கிட்டு வந்துக்கிறாரு, அவர் கைக்கு வர்றாரு. அச்சாரு போயிடுச்சுங்க, அது போயிடுச்சு. அது 6 சரியான ஷாட். 6 அடிச்சாருங்க, மடிக்கு விட்டாரு. சரியான 6ங்க, நல்லா அடிச்சாரு, பவர் போட்டு அடிச்சாரு 6. ஐயோ போயிடுச்சுங்க, இதுவா போயிடுச்சுங்க. இது 6ங்க. பேட்டை சொட்டி சொட்டி அடிக்கிறாருங்க 6. மணி மரண அடி, மணி அடி எல்லாம் ஒன்று ஒன்றும் கண்ணீர் கண்ணீர் நோயுது. சவுத் ஆப்பிரிக்கா டைட் பண்ணுங்க. இது பயம் இல்லை, காய். ஐயோயோ கேட்ச் லாலு அவுட். ஜிந்தக்க ஜிந்தக்கதா ஜிந்தக்க ஜிந்தக்கதா அவுட்டுங்க. செமையாக போட்டார் போலிங். 2 6 விட்டாருங்க ஸ்ட்ரைட்லேயே. அகைன் அதே ஏம் பண்ணார், பட்டு மிஷாட்டாக மாறிடுச்சு, கேட்சாக மாறிடுச்சு. சந்தோஷ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஓ அடிச்சாருங்க. அவுட்டா இல்லையா, அவுட்டா இல்லையா? நாட் அவுட் சொல்லிட்டாரு, நாட் அவுட் சொல்லிட்டாருங்க. செப்டு ஜான்சன் செப்டு அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. அடிச்சாருங்க, சரியான ஒரு சிங்கிள். டான்ஸா இது உங்கள் மாமா கோசம், உங்கள் மாமா கோசம். ஓவா 44 ரன்னுங்க. 4 இன்னும் 2 ஓவர் இருக்கு. 44 நல்ல டார்கெட்டுங்க. இது 44 நல்ல ஸ்கோர். இன்னும் 2 ஓவர் இருக்கு. இன்னும் ஏம் பண்ணாங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்கோரை கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் பால் போட சொல்லுங்க, ரொம்ப டைம் எடுக்காதீங்க. இந்த OMR பிரீமியர் லீக் நடத்த காரணம் 182வது வட்டக்கழக செயலாளர் மா அன்பின் ஆறுமுகம் அவர்களுக்கு பிஆர்பி தில்சே ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவர் எல்லா வருஷத்துக்கும் OMR பிரீமியர் லீக் அவர் தாங்க ஸ்பான்சர் பண்ணுறாரு. போடுங்க, டைம் எடுக்காதீங்க, முன்னாடியே ஃபீல்ட் செட் பண்ணி போடுங்க. அம்பையா செட் பண்ணுங்க, அம்பையா. ஒயிட் +1 ஒயிட் +1 ஒஞ்சி ஒயிட் +1ங்க. டாட் பால்.
டாட் பால் வா பேட்டா பைசா அம்பையோ பாய்ஸ் முறையில் ஒரு ரன் ஓடிட்டாங்க. செம்மையா போடுறாருங்க லாலு, நல்லா போட்டுட்டு இருக்காரு. அடிச்சாரு எட்ஜி மேலே, கேட்ச் அவுட்டு. விக்கெட்ஸும் விட்டுட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கன்ஸ். ஸ்கோரும் நல்லா வருது, விக்கெட்டும் விட்டுறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. பாடுங்க, அடுத்த பால் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க. கரெக்ட் பாலா? ஓகே, பேட் டெலிவரி. ரெண்டு மேட்ச் தான், அந்த மேட்ச் தான் லாஸ்ட் லீக். ஓ, டாட் பால் செம்மையா போறாருங்க லாலா. செம்மையா போட்டுட்டு இருக்காருங்க டாட் பாலா. அச்சாரு, வின்ட்டாரு பேட்ஸ்மேன். பார்த்து சேஃப்டி. அவருக்கு தண்ணி இருந்தால் போய் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கீழே வின்ட்டாரு. அவர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓவர் கார்த்தி, ஓவர். இன்னும் ஒரு பால் இருக்கா? ஓவரா? ஓவர் செக் பண்ண. ஒரு பால் இருக்கா செக் பண்ணுங்க. ஓவர் கார்த்தி, எத்தனை ரன்னு பாருங்க. வெயிட் பண்ணுங்க, ஸ்கோர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. 48ஆ? புரியல, நல்லா சொல்ற. ஒரு ரன் தானே இந்த ஓவரில்? 3 ரன்னா? ஒரு வைடு 2 சிங்கிள். கார்த்தி 48. 5th ஓவர். சீக்கிரம் போடுங்க போலர். பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா இருங்க. ஸ்ட்ரைட்டில் செம்மையாக ஃபீல் பண்ணிட்டாருங்க. கண்ணு பவுன்ஸ் பால 2G ஓட்டாங்க, அடித்தோம். 2 பக்கமும் சமமாக இருக்காங்க, பயங்கரமாக ஓடியாராங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. போல்டு கிராஸ் வந்தார், ஃபுல்லாக பாலை விட்டார், நேராக ஸ்டிக்கில் பட்டுச்சு. போல்டு. அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்கினா டாஸ் போட்டுடலாம். வாங்க. லாஸ்ட் லீக் மேட்ச் அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. லாஸ்ட் லீக்குங்க. இந்த ஒரு மேட்சை பொறுத்து தான் அவங்களோட போலில் யாருக்கு தெரியும் செமி போகிறாங்கன்ட்டு. 2 ரன் அடிப்படையில் அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. இது உள்ள ரொம்ப பேசாதீங்க, மேட்ச் நடத்தி முடிச்சிடலாம். அயர்லாந்து வீணோ. உங்களை டாஸ் பாட கூப்பிடுறாங்க, நீங்கள் ஸ்டேஜ் ஆண்ட வந்துருங்க. அயர்லாந்து வீணோ, சென்னைகா வீணோ. நியூசிலாந்து டீம். கார்த்தி கொஞ்சம் வா. கார்த்தி
பார்த்திபன் 4 4 4 இறங்க. பார்த்திபன் பைக்கை ஓர விடுங்க. ஸ்ட்ரெயிட்டில் ஒரு நல்ல டிரைவ். 1-2 ஆகுமா? 2 ரன். அவுட். ஓவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் எவ்வளோ கார்த்தி? 56. 56 57 to win ஸ்ரீலங்கா. சீக்கிரமா இருங்க ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ், கொஞ்சம் கிரவுண்டில் சீக்கிரமா போங்க, டைம் இல்லை. சீக்கிரமா உள்ள போங்க ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ். ஐர்லாண்ட் விஸ் நியூசிலாந்து டாஸ் போட்டாச்சு. நியூசிலாந்து பேட்டிங். ஆடுவா புஷ்பத்து கால் பண்ணுறாங்க சரி. லாஸ்ட் பால் 4ண்ணா. லாஸ்ட் பால் அவுட்டு. ஜிந்தகு ஜிந்தகு தான் புஷ்பத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் பிளேஸ் உள்ளே போயிட்டாங்க. பேட்டிங் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போங்க. அம்பேர்ஸும் கிளம்பிட்டாங்க, உள்ளே வந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போங்க. லெகம்பேர் கார்த்தி கார்த்தி தம்பி சொல்லி சொல்லி கூப்பிட்றேன். சுரேஷ் சுரேஷ் வாங்க வாங்க. அம்பர் மட்டும் பார்க்கணும், ஒரே ஆஃப் தான்டா வாடா. புள்ளிதான்.
பேஸ் ஜான்சன் கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு ஜான்சன். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் இருக்குது, அடுத்தது 2 செமி இருக்குது. டைம் இல்லை, மணி இப்போயே 3 ஆயிடுச்சு. நான் வாசனா வெயிட் பண்ணுங்கண்ணா. தலை செமிக்கு ஃபஸ்ட்டு செமிக்கு வர சொல்லுதில்ல. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. செம்மையாக போட்டாருங்க. $57 to win. டேய் மாற்றி மாற்றி சொல்லாதடா. வைட். நெக்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து பேட்டிங், அயர்லாந்து ஃபீல்டிங். கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. டாஸ் வின் நியூசிலாந்துங்க. அவங்க பேட்டிங்கில் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நாட் அவுட். இட்ஸ் அ டிசிஷன். அவ்வளோதான், நாட் அவுட். அவுட் இல்லைன்னா அவுட்டுங்க. அவுட்டாக இருந்தால் அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார் ஜான்சன். பிகாஸ் ஷெப்பர்டு அம்பையர் அவர். ஷெப்பர்டு. இட்ஸ் க்ளோஸ் கால் மாதிரி தான் இருந்தது. பட் கரெக்டாக பார்த்து கொடுக்குறாரு அவர். நல்ல த்ரோங்க, செம்மையாக அடிச்சாருங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு பாலுக்கும் நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் அது கஷ்டம். பின்னாடி இன்னும் 2-3 மேட்ச் இருக்குது, டைம் இல்லை நமக்கு. போயிட்டானுங்க. செமையாக போகிறாருங்க போலரு. ப்ரெஷர் போடுறாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா மேலே. செம்மையாக போட்டுட்ருக்காரு. செம்மையாக போட்டார். ஃபுல்லாக பீட்டன். அயர்லாந்து காலி, கிரேட் காலி. ஒரு ரன்னுங்க. இருங்க இருங்க, அம்பையர் கேட்ப. இருங்க, அவசரப்படாதீங்க. அம்பையர் பேசிட்டு கொடுப்பாங்க. நீங்களே ரியாக்ட் ஆகாதீங்க. இட்ஸ் நாட் அவுட். ஓவர். 3 ரன்னுங்க ஒரு ஓவரில். பவர் பிளேயில் 3 ரன் தான் பவர் பிளேயில் சவுத் ஆஃப்ரிக்கா. ஜான்சா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்த சொல் ஜான்சா. நீ நிற்கிற ஸ்லோவாகுது மேட்ச்சு. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக செட் பண்ணுங்க. நீங்கள் தான் செம்மி ஆட போகிறீங்க. 6 ஆச்சுன்னா இருட்டாகிடும். 2 ஓவர் ஆடுற மாதிரி ஆடும். ஃபைனல் கிராண்டாக பண்ணலான்னு பிளான் இருக்குது. நல்ல பால். 1 ரன் தான். ஜான்சா 1000 rupees கைஸ் ரெடி பண்ணிட்டியா? ஈவினிங் அவனுக்கு ஃபோன் பண்ணிவிடு. அச்சாரு மாட்டிக்கிச்சுங்க கையில். அவுட் 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 அவுட். அவர் சார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சவுத் ஆஃப்ரிக்கா.
உள்ள போங்க, ரெடி ஆயிடுங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கு இவ்வளோதுக்கும் ஸ்பான்சர்ஸ் அண்டு சப்போர்ட், போலீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண 182வது கழக செயலாளர் அன்பின் மா ஆறுமுகம் அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பதில் பகுதி கழக செயலாளர் எஸ்வி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சேர்மன் அவர்களுக்கும். சரியான ஷாட்டு, பட் கேட்சுங்க லெக் சைடில் அடிச்சாரு, அப்படியே கேட்ச் கையிலே மாட்டிச்சு. லீக் நெக்ஸ்ட் லாஸ்ட் மேட்ச் அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. டாஸ் போட்டாச்சு. நியூசிலாந்து பேட்டிங் ரெடி, அயர்லாந்து ஃபீல்டிங் ரெடியாக இருக்காங்க. எல்லா மேட்சுமே இதுக்கப்புறம் க்ரூஷியல் மேட்ச், பாயிண்ட் டேபிள் மேட்ச். யார் ஃபஸ்ட்டு செகண்ட் வர மேட்சுங்க. போடுங்க போடுங்க, டைம் ஆகுது பாருங்க. லாலு தட்டி விட்டாரு பேக் சைடில் ஒரு ரன்னு. செம்மையாக ஃபீல்டிங் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கன்ஸ். ரிவேர்ஸில் அச்சாருங்க. இல்லைங்க, ரன் எதுவும் இல்லை. லெக் பையில் பட்டு ஓடலை. ட்ரை பண்ணார், பட் பட்டு இருந்தால் நல்ல ஷாட். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் தாங்க லாஸ்ட் டைம் இந்த மேட்ச் முடியறதுக்கு. நெக்ஸ்ட் டீம் ரெடியாக இருந்துருங்க. லாஸ்ட் பால். ஷாட்டுங்க, கேட்சுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா லைனாக விக்கெட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. விக்கெட்டை பறி கொடுத்துட்டு இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ். ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சவுத் ஆஃப்ரிக்கா. கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே போங்க. பேட்ஸ்மேன் வர்றதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம். ஏன்னா அடுத்த மேட்ச் நீங்கள் தான் ஆடணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெடியாக இருங்க. டைம் அவுட் இல்லை ஸ்ரீலங்கன்ஸ், இது டைம் அவுட் கிடையாது. ஃபீல்டிங் நிற்கலாம். ஒரு டைம் அவுட் கொடுக்கும்போது டைம் அவுட்டில் கம்மி பண்ணுறோம். இப்போ வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்லாம் டைம் அவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் லேட்டாக போச்சுன்னா இதுலேயும் டைம் அவுட் இருக்காது. ஏன்னா நமக்கு ஒரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நிமிஷமாக இருக்குது. ஓவர் ஆடா காத்தி. ஓவர். அணியின் எண்ணிக்கை 5. தத்துட்டாருங்க. செம்மையாக ஃபீல்டிங் பண்ணி தத்துட்டாரு. சரியான சிங்கிள் அடிச்சாருப்பா நல்லா அவர், பட் கரெக்டாக போல. லைவ் ஓடிட்டுருக்குங்க, மறந்துடாதீங்க. அதை லைவ் ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக ஒரு சைட் போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ரன். அந்த கார்னர் போயிடுங்க, இல்லைன்னா ஏரிக்கு போங்க. சரியான பாலுங்க. லைன்லேயே போட்டார், நல்லா வித்து கொடுத்து போட்டார் பாலை. சரியாக போட்டாருங்க.
ஒயிட் கால். நியூசிலாந்து வெஸ் அயர்லாந்து ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் 5 ஓவர் நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கிள். மேபி நியூசிலாந்து நெக்ஸ்ட் மேட்ச் 5 ஓவர் இருந்தாலும் இருக்கலாம், அப்படி சொல்ல முடியாது. லாஸ்ட் லீக் மேட்ச், டைம் இல்லை. இதுக்கப்புறம் செமி கூட 5 ஓவர் கூட இருக்கலாம். நல்ல ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க, முடியல. போட்டேன் பேர் செசியில் எடுத்து போட்டேன். ஓவரா? ஓவர். பத்துங்க. ஓவர். டைம் அவுட். 10. சீக்கிரம் போங்க, டைம் அவுட். தண்ணி இல்லையா? தண்ணி இங்கே இருக்குது, ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், தண்ணி ஸ்டேஜ் ஆண்ட இருக்குது, வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு. ஒரு 12th மேனே ஒருத்தர் கூட காணோம். இங்கே வந்தால் தானே தண்ணி எடுத்துன்னு போக முடியும். எவ்வளோ நேரம் தேடி இந்த தண்ணி இப்போ தான் விடுற. ஹலோ லீகா அண்ணா, லைவ் வர மட்டும் தான் பாருங்க, செக் பண்ணுங்க. ஆடு மட்டும் தான் வந்துட்டு இருக்கான், லைவ் வரல. நோ கேட்டு தானே வந்துச்சா? வந்துடுச்சிங்களா? லைவ் வந்துச்சுங்களா? பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டைம் அவுட் முடிய போகுது. டைம் அவுட் முடிஞ்சுங்க. போங்க ஃபீல்டிங். கல்யாணம் லிங்குக்கு. சீக்கிரம் ஜான்சன், என்ன டைம் ஆகுது, நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. போலர்ஸ் காற்று நல்லா கவர்ஸ் பக்கம் அடிக்குதுங்க. லெக் சைடில் மடக்கி சும்மா விட்டா பால் எங்கேயோ போகும். செம்ம காற்று அடிக்குது. இந்த கிரவுண்டில் அடிக்காது ஆக்சுவலாக, இந்த மாதிரி இன்னைக்கு அடிக்குது. யார் பக்கம்னு தெரில இந்த காற்று. கண்ணு பக்கம் அடிக்குதுங்க காற்று. அச்சாருங்க, யாருமே இல்லை இங்கே, யாருமே கிடையாது. 4 அடிச்சாருங்க. காற்று அந்த பக்கம் அடிச்சாலும் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அடிப்பேன்னு அச்சாருங்க. பவராக போட்டார் ஒரு 4. நெக்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து விஸ் அயர்லாந்து. ரெடியாக இருங்க. கொஞ்சம் நவுறா. நெக்ஸ்ட் மேட்ச் 2 பேர் ரெடியாக இருங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிகிற போது இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ரெடியாக இருங்க. சாப்பிட்றானுங்களா? போல்டுங்க, பேக்கில் விட்டாரு கண்ணு பால ஒய்டுன்ட்டு. ப்ளே போல்டு. அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து. ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ரெடியாக இருங்க. காற்று உங்கள் பக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கு. போலில் ஆஸ்திரேலியா விஸ் வெஸ்ட் இண்டீஸ் செமி போயிருக்காங்க. இந்த போலில் மேட்ச் பொறுத்து தான் தெரியும் இந்த 2 மேட்ச்சில் யார் போகிறாங்கன்ட்டு.
காற்று யார் பக்கம் தெரியல, டே யார் பக்கம் தெரியல. ஆப்கானிஸ்தான் பாயிண்ட்ஸ் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்சை பொறுத்து தான் அவங்களும் உள்ளே போவாங்களா இல்லையான்னு தெரியும். கவலைப்படாதீங்க செந்திலண்ணா, பணம் வந்துடும். நியூசிலாந்து சரத் ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. அச்சாருங்க ரிவேஸில் மட்டிக்கு போயிடுச்சுங்க. அது பவுண்ட்ரி ரிவேஸ் ஷூப்பில் நல்ல ஷாட். சரத் நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வாங்க கூப்பிட்றாரு பிஆர்பி கார்த்தி. போருங்க, செமையான ஷாட் ரிவேஸில். அகெயின் ரிவேஷ் படித்தார். 1 ரன். ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. ஒரு 4 ஒரு சிங்கிள் போயிருக்கு. நியூசிலாந்து வெஸ் அயர்லாந்து ரெடியாக இருங்க. லாஸ்ட் டைமில் ஷூ போடுறது, ட்ராக்கு எடுத்து மாட்டுறதுலாம் இருக்கக்கூடாது. மேபி 5 ஓவர் இருக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச். அச்சாருங்க லாலு அவுட். கேட்ச். ஹவுஸ் தட்? ஸ்ரீலங்கான்ஸ் விக்கெட்டை எடுத்துகிட்டே இருக்காங்க. நல்ல பால் போடுறாங்க ஸ்ரீலங்கன்ஸ். குட் போலிங். அடுத்த மேட்ச் நியூசிலாந்து வெஸ் அயர்லாந்து. 5 ஓவர் மேட்ச். பாலா 5 ஓவர் மேட்ச். பாலா தான் 5 ஓவர் கேட்டிருந்தாரு. மேட்ச் எவ்வளோ ஸ்லோவாக போகுதோ அவ்வளோ ஓவர் கம்மியாக போயிட்டே இருக்கும். போதுங்க விக்கெட் எடுத்தாச்சு. டைம் அவுட் இல்லை இது. நீங்கள் பேட்ஸ்மேன் ரெடியாக வராங்க, நீங்கள் ஃபீல்டிங் டக்குன்னு ரெடி ஆகுங்க. கும்பலாக நிற்காதீங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் உங்களுக்கு தான் லேட் ஆகும். நீங்கள் எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ சூரியன் வெளிச்சம் கம்மியாயிடும். அப்புறம் உங்களால் ஆட முடியாது, நல்லாவும் இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்பாய் கிரேட் பால், செம்மையாக போகிறாருங்க. ஓவர் 19. 4 ஓவருக்கு 19ங்க. 12 பாலுக்கு 38 அடிக்கணும். போட்டு பேட்டை சொட்டாந்தாங்க. சீக்கிரங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 5th ஓவர் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் முடிஞ்சுன்னா செமி யார் போகிறான்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் செமி அகைன் போல். வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆல்ரெடி போயிட்டாங்க செமிக்கு. இந்த 2 மேட்சை பொறுத்து தான் இருக்குது. ஸ்ரீலங்காவா, சவுத் ஆஃப்ரிக்காவா, அயர்லாண்டா ஆர் ஆப்கானிஸ்தான். சரி பாலுங்க, வைடு போட்டாருங்கண்ணா. செம பால் இது, பட் வைடு. சரியான ஷாட்டுப்பா, போயிடுச்சுங்க. அது 4 4 4 4 4 4 ஜிந்தக்கு தான் 4. சரியான ஷாட்டுங்க கவர்ஸில். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கவர்ஸில் அடிக்கிறது. பால் பாய்ஸ், உங்களை கடைசியாக நேரில் உட்காரத்துக்கு அமுச்சு விட்டேன். டே கார்த்தி, பால் எடுத்து போடுங்கடா. என்னடா கார்னரில் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க கும்பலா? ஒரு 4 பேர் அமிச்சேன். அருண், வீரா, எல்லாம் கும்பலாக போய் உட்காந்துட்டீங்க.
வீரா இன்னொரு நல்லா பெட்ஷீட்டு பாய எடுத்து வந்துடுறேன், தூங்கிடு. அந்த பக்கம் போடா. என்ன அவுட்டா? அவுட்டு. காற்று அந்த பக்கம் அடிக்குது. ஒரு 10 பேர் 4 பேர் பண்ணினீங்கன்னா 2 பால் எடுத்து போடலாம். ஏன்டா கும்பலாக இங்கேயே உட்காந்துருக்கீங்க? சின்ன பசங்க டீம் எங்கே போச்சு? ஒருத்தனுக்கான தாமரை கார்த்தி டிஷர்ட்லாம் வந்துச்சு. உங்களுக்கு போகிறதுக்கு வலிக்குது. இங்கே உட்காருது, அங்கே உட்காரலாம்ல. சைட்டில் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் போய் ஆஃப் சைடில் உட்காருங்க. அதை செடிக்கிட்ட பால் எடுத்து போடுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் உட்காந்துருக்குறது. ஷாட். ரெண்டு ரன்னு போயிட்டாங்க. டுரான்ஸ் 5th ஓவரு. கார்த்தி அந்த கார்னர் போயிடுப்பா, செடிக்கிட்ட போயிடு. காற்று அந்த பக்கம் தான் அடிக்குது. நல்ல பால். மணி நல்லா போடுறாருங்க பால். Right on the ground. It's a single. ஓவா 29 28 அடிக்கணுங்க. 6 பாலுக்கு 5 6 அடிக்கணுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து விஸ் அயர்லாந்து. ரெடியாக இருங்க அயர்லாந்து. ஃபீல்டிங் அப்படியே உள்ளே போயிடுங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் மேட்ச் நடக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் த லாஸ்ட் லீகல் மேட்ச். இதில் தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு செமி யார் போகிறாங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியன் வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டாங்க. 6 பாலுக்கு 28. ரைட் ஆச்சார் கேட்சுங்க, அவுட்டு. 5 பாலுக்கு 28. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சவுத் ஆஃப்ரிக்கா. லாஸ்ட் ஓவருங்க. 5க்கு 28. ஸ்ரீலங்கா அடித்தால் go to semi-final on B போலில். ஃபஸ்ட் ஸ்டார்ட் டேபிளில் ஃபஸ்ட்டாக போவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அயர்லாந்து விஸ் நியூசிலாந்து 2 மேட்ச் தான் அதுவும். செம்மையாக போட்டாருங்க. முடிஞ்சுங்க, மேட்சே முடிஞ்சு. கோ டு